ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. பொதுவாகவே நம்ம எல்லோருக்கும் நிறைய கனவு வரும். ஆனால் தூங்கி எழுந்ததும் நாம் கனவுல பார்த்த எல்லாமே ஞாபகத்துக்கு வராது, மறந்து விடுவோம். ஆனால் சில கனவுகள் நமக்கு ஆழமாக மனசிலே பதிஞ்சிடும். தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் கூட அந்த கனவுகள் ஞாபகத்திலே இருந்து கொண்டே இருக்கும். அதிலேயும் விடிகாலம்புற பார்க்குற கனவு பலிக்கும்னு சொல்லுவா. அதனால் கனவுகள் உண்மைதான், அதில் சந்தேகமே இல்லை. எப்பவும் கடவுளை நினைத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு கடவுள் நடக்க போகிற விஷயங்களை கனவுகளில் சில குறிப்புகள் மூலம் உணர்த்துவார். இந்த விதத்திலே சில விஷயங்கள் கனவில் வந்தால் நம்ம பக்கத்திலே அதிர்ஷ்ட தேவதை வந்துட்டா என்று அர்த்தம். உதாரணத்துக்கு, கனவில் பசுவையும் பசுவோட சாணத்தையும் பார்த்தால் நம்ம வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும், வறுமை ஒட்டு மொத்தமாக போய்விடும். இந்த கனவு நம்ம வெற்றிக்கு தடையாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் போக்கிவிடும். செல்வ செழிப்போடு வாழ ஆரம்பித்து விடுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட நட்சத்திரங்களை கனவுலே பார்த்தா பதவி உயர்வு கிடைக்கும். கனவில் நிலவை பார்த்தால் தம்பதிகளிடையே அன்பும் பெருகும். திருமணமாகாதவர்களுக்கு பாம்பு கடித்து ரத்தம் வர மாதிரி கனவு கண்டால் சீக்கிரமே கல்யாணம் ஆகிவிடும். மயில் தோகை விரித்த நிலையிலே இல்லை சாதாரண நிலையிலோ இல்லை மயிலிறகு கனவுலே வந்தால் உடனே நம்ம கிட்டே இருக்கிற நெகட்டிவிட்டி போய்விடும் என்று அர்த்தம். இதிலேயும் வெள்ளை நிற மயில் கனவில் வந்தால் வியாபாரம் நல்ல லாபகரமாக நடக்கப் போகிறது என்று அர்த்தம். வேலைக்கு போகிறவாளாக இருந்தால் கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும். வெள்ளை குதிரை கனவுலே வந்தால் அது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது என்று அர்த்தம். அதிலேயும் ஓடுற குதிரை வந்தால் ரொம்ப விசேஷம். அந்த குதிரையில் நாம் சவாரி பண்ணுற மாதிரி கனவு வந்தால் வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் என்று அர்த்தம். வியாபாரத்திலே இருந்த மந்த நிலை மாறி பிரமாதமாக வளரப்போகிறதை இந்த கனவு நமக்கு உணர்த்தும். யானை கனவில் வந்தால் நல்ல நேரம் வரப்போகிறது என்று அர்த்தம். அதே யானை உங்களை துரத்துகின்ற மாதிரி கனவு வந்தால் பிள்ளையாருக்கு ஒரு சூரத்தேங்காய் போட்டுடுங்க. ஏதாவது பற்றி எரிகின்ற மாதிரி கனவு வந்தால் தெரிஞ்சோ தெரியாமலையோ நாம் சேர்த்துட்ட எதிரிகள் எல்லாம் போயிடுவா. வீட்டிலே சுப நிகழ்ச்சி ஏதோ ஒன்று நடக்க போகிறதை உணர்த்தும். வானவில் கனவுள் வந்தால் பிரிந்த உறவுகள் சேருவா. எதிர்பார்க்காத பண வரவு கிடைக்கும். கோவில் கோபுரமோ அல்ல கோபுர உச்சியிலே இருக்கிற கலசமோ கனவில் வந்தால் நாம் செய்கிற வியாபாரம் திடீரென்று உச்சத்தை தொடப்போகிறது என்று அர்த்தம். நம்ம பாவ கணக்கு குறைஞ்சாத்தான் கோபுரமோ இல்லை கலசமோ கனவிலே வரும். ஒரு பெண் அல்லது ஒரு சிறுமி மஞ்சள் நிற ஆடையோடு நம்ம வீட்டுக்கு வர மாதிரி கனவு வந்தால் மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைச்சாச்சு என்று அர்த்தம். இந்த மாதிரி கனவு வந்தால் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இவை எல்லாம் கனவு சாஸ்திரங்கிற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட தகவல். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய